ஆக வேண்டும். நல்ல கருப்பாக, நல்ல உயரமாக, சூப்பராக, நல்ல குணமுடையவன், நல்ல குணமுடையவன். இந்த இடத்துல வந்தாங்க. கல்யாணமே ஆகலை, கல்யாணமே வயசு இத்தனை ஆச்சு, வெளிநாட்டில் நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா ஏழைகளுக்கெல்லாம் நிறைய கொடுப்பான். ஆனால் கல்யாணம் மட்டும் நடக்கலை. ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்தான், கர்த்தருக்கு கொடுத்தானா? என்னுடைய கேள்வி. கொடுக்கல. அதை கொடு, கல்யாணம் தப்புன்னு நடக்கும்னு சொன்னேன். ஆனால் கர்த்தருடைய கிருபை என்னென்னா, சில வேளை பொருத்தனை கிடைக்கலனாலும் அற்புதத்தை செஞ்சிருவார். கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணுக்கு ஒரு இன்னோவா ஒரு கார் வாங்கி கொடுத்தான், மனைவிக்கு ஒரு காரெல்லாம் வாங்கி கொடுத்தான். சந்தோஷமாய் ஒரு வாழ்க்கை அங்கே தொடர்கிறது. அந்த பொண்ணுக்கு ராஜாத்தி வாழ்க்கையை அந்த சகோதரன் கொடுக்குறான். ஊருக்கே ஒரு பிரச்சனை. ஏன்னா பொறாமையில் ஒரு பிரச்சனை வருமே. சில குடும்பத்தில் கண்பட்டாலே போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில வருடங்களுக்கு பிறகு சகோதரி மறுபடியும் அந்த போலீஸ் சகோதரி வந்தார்கள். வந்து என்னுடைய அதாவது அந்த கல்யாணம் பண்ணின அந்த பொண்ணுக்கா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வீடை கிரயம் செய்வதற்கென்று லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்தார்கள். அந்த சந்தோஷத்தை சொல்ல வந்தார்கள். அப்போ நான் சொன்னேன், கல்யாணம் ஆனவருக்கும் பொருத்தனை தரலையே, கர்த்தருடைய கோபம் எப்படி இறங்கும்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னேன். சொல்லிட்டு விட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்காங்க, ஓகே. சரி, நீ கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணுக்கா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சொத்தையா நீ பணம் கொடுத்த? ஆமாம். இடபாடு செஞ்சு வாங்கினியா? அது இல்லை, எனக்கு பிரியமாக தான், எனக்கு பிரியப்பா தான். அப்படியா? வட்டிக்கு பணம் எடுத்தாவது டாக்குமெண்ட்டை கிரயம் செய்துக்கோ. நீ எவ்வளோ கொடுக்கணும்? ஒரு 6 லட்சமோ 3 லட்சமோ கொடுக்கணும்னு சொன்னால் அவ்வளோ கொடுத்துட்டு கிரயம் பண்ணிடு, வட்டி எடுன்னு நானே சொல்லிவிட்டேன். இல்லைன்னா அந்த சொத்து ஒன்று கிடைக்காது. ஒரு சம கையை தட்டுங்க. சொத்து கிடைக்காது. அது ஒரு பொருட்டு அவங்க கருதில்லை. எல்லாம் அப்படி தான். தீர்க்க தரிசனத்தெல்லாம் எப்படி ஆக்கி போடுவாங்க, இந்த காரி துப்பி போடுற மாதிரி போடுவாங்க. சில மாதங்கள் கடந்தது. அந்த பெற்றோர்கள் தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. கிரயம் செய்து கொடுத்தவர்கள் தான், இந்த கொடுக்காதவர்கள் தான் அந்த வீட்டிலே இருந்தாங்க. இவங்க பொசிஷன் கையில் அவங்க கொடுக்கல. ஏன்னா நம்ம உறவு தானே, நம்ம பொண்ணை தானே என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள். திடீரென்று அந்த ஊரில் ஒரு காட்டு தீ மேலே ஒரு செய்தி பரவியது. சில விஷயத்தை சென்சார் பண்ணி சொல்லணும், பர்சனலாக காட்ட ரகசியத்தை சொல்லலாம். கணவனுடைய மனைவி கர்ப்பமாகிறாள். இப்போ கல்யாணம் ஆன பொண்ணு கர்ப்பமாகிறது ஒரு இஷ்யூ ஒன்றும் கிடையாது. ஆனால் மாப்பிள்ளைக்கு இஷ்யூ, வெளிநாட்டில் இருந்தவனுக்கு இஷ்யூ. அவனுக்குள்ள சந்தேகத்தின் ஆவி. அவன் கர்ப்பத்தை கலைக்க சொல்லி உத்தரவு கொடுக்குறான். முதலாக ஒரு பிள்ளையை சுமந்தா அதை கலைக்க விரும்ப மாட்டாங்க, சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இல்லைனா நீ வீட்டை விட்டு போயிருன்னாச்சு, போக மாட்டேன்னு சொன்னான். கர்த்தர் அந்த பிள்ளையை விசாரிக்கிறார். இந்த இடத்துல வந்தாங்க, அந்த போலீஸ் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனுக்கு தம்பிக்கு சந்தேகமாக இருக்கிறது. இவ கலைக்க மாட்டேன்னு சொல்கிறான். ஆமாம், குழந்தைய கலைச்சா கொண்டு போட்டுருவார் ஆண்டவர். கலைக்கிறவளையும் கொள்வார், காரணமாக இருந்தவளையும் கொள்வார். ஆனாலும் உன் வீட்டிலே 2 மரணத்தை பார்க்கிறேன், ஒன்று அக்கினி, ஒன்று தூக்கு. அது அந்த பொண்ணுடைய தாயின் தகப்பனையும் கர்த்தர் கொன்று போடுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொன்ன தீர்க்க தரிசனம். உற்சாகமாக கையை தட்டுங்க.
அவங்களும் அதை அசால்ட்டே சொன்னாங்க. அதனால் வீட்டுக்குள்ளே மரணம் வருது, ஒழுங்காக பொருத்தனை செலுத்தி தப்பித்து போங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிற அந்த சகோதரன் மாமனாருக்கும் மாமியாருக்கும் ஃபோன் போட்டு தகாத வார்த்தையில் ஏதோ பேசியிருக்கார். ஒரு நாளைக்கு மனமுடைந்து அவமான சொல்லை தாங்க முடியாமல் தூக்கு போட்டு அவன் சாகிறான். 2 நாளோ 3 நாள் தாண்டி தன்னுடைய அந்த தாய் கல்யாணம் பண்ணவன் அந்த மாமியார் நெருப்பில் கொளுத்தி அவள் செத்தா. அதுக்கு பிறகு கட்டாய கருக்கலைப்பு. அந்த பொண்ணை இனி இந்த குழந்தை வேண்டாம், எல்லாம் தாய் போயிடுச்சு, தகப்பனும் போயிடுச்சு, பொண்ணுக்கு அம்மாவும் போயாச்சு, அப்பாவும் போயாச்சு. ஆகவே இனி என்ன பண்ணலாம், இனியாவது நீங்கள் சமரசமாக இருந்து வாழ்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி பெரியவருடைய ஆலோசனை எல்லாம் கேட்டு நான் சொன்னேன், கர்ப்பத்தை மட்டும் கலைக்காதீங்க, அதுக்கு யார் காரணம் என்ப பிரச்சனை கிடையாது. இப்போது அவள் ஒரு தாய், இரட்டை கொலைக்கு சமம். வான் பண்ணி அனுப்புகிறேன், 2 பேருக்கும் வான் பண்ணி அனுப்புகிறேன். நான் வான் பண்ணி அனுப்புகிறேன், என் பக்கமே வரல. சில மாதங்களுக்கு பிறகு போலீஸ்காரியை போலீஸ் கைது செய்து கொண்டு போனது. அந்த மகளே ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. தக்கலை காவல் நிலையத்தில் கட்டாயமாக இவங்க ஃபோர்ஸ் பண்ணி கருக்கலைப்பு செய்தார்கள் என்று அவள் ஒரு புகார் கொடுத்தாள். கூண்டோட கைது செய்து காவல்துறை அடைத்தது. அதில் முதல் பிரதி யார்? வெளிநாட்டில் இருக்கிற தன்னுடைய புருஷனை சேர்த்து தான் கொடுத்தாங்க. தலைமறைவு பேப்பர்லெல்லாம் பெருசாக வந்தது. அந்த வீட்டுக்கெல்லாம் நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணியிருக்கிறேன். தீர்க்க தரிசனங்களை சொன்னால் கேட்கணும். பக்கத்தில் நடந்த சம்பவம். அந்த பொண்ணுக்கு ஒளிஞ்சது இருக்கிறேன், பெற்றோர்கள் ஒளிஞ்சது இருக்கிறேன், கல்யாணம் பண்ணவனு பண்ணியிருக்கிறேன், அவனை அக்காவுக்கும் பண்ணியிருக்கிறேன். வசனத்தை எப்படி கேட்டு இப்படி விட்டுறாதீங்க. இங்கே நல்லா இருக்கிறதுக்கு தான் சுவிசேஷம் அறிவிக்கிறது. 2 உயிர் போச்சு, விமானம் போச்சு. அப்புறம் சிறிது காலங்கள் தாண்டி திடீர் என்று அந்த சகோதரனுடைய சகோதரியும் அம்மாவும் இங்கே வந்தாங்க. வந்து ஜெபம் பண்ணிட்டு விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. இப்போ நீதிமன்றத்திலிருந்து அம்மா காப்பாற்றப்பட வேண்டும், சகோதரன் காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பி ஜெபம் பண்ண சொன்னார்கள். அன்றைக்கு ஒரு குற்றம் நடப்பதற்கு முன்பாக, ஒரு பாவம் அரங்கேறுவதற்கு முன்பாக அதை தடுத்திருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு எல்லாருக்கும் பிரச்சனை. வாழ்க்கையே சர்வநாசம், நிம்மதியற்ற வாழ்க்கை. அப்புறம் நீதிமன்றத்தில் விடுதலைக்காக இந்த ஊழியத்தில் தான் கடந்த ஆண்டு வந்தார்கள். கடந்த ஆண்டில் அதற்கு முந்தின ஆண்டு ஒரு சில கூட்டங்களுக்கு அவங்க இருந்தாங்க, உபவாசம் கொண்டது. ஜெபித்தி சமாதானத்தை பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு சென்றார்கள். ஒரு சாம கையை தட்டுங்க. இப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த மனைவி புருஷன் ரொம்ப அன்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் என் காதில் விழுந்தது. அதற்கு பிறகு ஒளியம் பின் தொடரவில்லை. ஆகவே பாவம் பின் தொடரத்தான் செய்யும். ஒரு சகோதரி கீழ்ப்படியாமல் போனாலும் பாவம், ஒரு சகோதரன் கீழ்ப்படியாமல் போனாலும் பாவம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுன்னு சொல்கிறாரு. செவி கொடு, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, இல்லைன்னா சர்வநாசம் வீட்டுக்குள்ளே வரும். எரேமியா 4:20 என்ன சொல்லப்படுகிறது? ஒருவர் வாசிக்கலாம். எரேமியா 4:20. நாசத்திற்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறது. தேசமெல்லாம் பாழாகிறது. அசுப்பிலே என் கூடாரமும் ஒரு நிமிஷத்தில் என் திரைகளும் பாழாக்கப்படுகிறது.
தான் அப்படியே உக்கிரத்தின் கோபத்தில் அவர் சொன்னால் ஒரு குடும்பத்தையே நாசமாக்கிட்டார். இறக்கம் வைக்கலையே அவர். இறக்கம் வைத்திருந்தார் பெற்றோர்கள் இன்று உயிரோடு இருந்திருப்பார்கள். ஒரு நிலம் கிடைக்கல, அந்த சகோதரி நிலம் கிடைக்கல. இப்படி ஒரு இடபாடே இல்லைன்னு அவர் அந்த சகோதரி சொல்லிவிட்டதாக சொன்னார்கள். கொடுத்த பணமும் போச்சு, எழுதி கொடுப்பதற்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. எழுதப்படாத சொத்து அது மகளுக்கு தானமாக கிடைத்தது. வேறு வழி இல்லை. இங்கே என்ன பண்ண முடியும்? பதிவு பண்ணியிருந்தால் கோர்ட்டுக்காக போயிருக்கலாம். அதான் சொன்னேன், பதிவு பண்ணிருன்னு சொன்னேன், கேட்கல. இப்போ சொத்து வேணும் சொத்து வேணும் சொத்து வேணும்னு ஓடிட்டுருக்காங்க. ஆகவே எல்லாவற்றிலும் ஞானம் வேண்டும். இனி அந்த மகள் இறக்கப்பட்டு, இந்த மகளுக்கு உண்மை தெரியும், இறக்கப்பட்டு தானாக முன்வந்து கொடுத்தால் மட்டுமே அற்புதம். பணமும் போச்சு, உதவி செய்ய போய் ஜெயிலுக்கும் போயாச்சு, வேலையும் போச்சு. அவளுக்கு 3 ஆண் பிள்ளைகள் உண்டுன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் நான் தான் சோமனிக்கிறேன். சமீபத்தில் தான் ஒரு பையனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. போலீஸ்காரன் பிள்ளைக்கு கல்யாணம். உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே ஒரு முறை நான் சாபத்தை குறித்து பேசியிருந்தேன். இதெல்லாம் நான் ஓப்பனாக சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க இந்த செய்தியை கேட்கும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன மேலே அவ்வளோ கோபம் வரும். ஒரு முறை சாபத்துக்காக நான் பொருத்தனை செலுத்தினா சாபம் தீர்வுன்னு சொன்னேன். அந்த சகோதரி இந்த உபவாச கூட்டத்தில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுருந்தாங்க. நான் பூமி அவங்க வீட்டிலே இருக்குதுன்னு சொன்னேன். உடனே ஒருபடி மண்ணை தூக்கிட்டு இங்கே வீட்டிலே இஞ்சே கொண்டு வந்தாங்க. பாஸ்டர் சாபத்தை போக்குங்க, மண்ணை கொட்டிட்டு வந்தாங்க. இந்த ஊர்காவல் படையில் இருக்கிற சகோதரியாக மண்ணை கூட்டிகிட்டு இருந்தால் போகாது. மண்ணை கழுவுறா மண்ணை கரைஞ்சி போயிடும். மண்ணில் இருக்கிற சாபத்தை, அது ஒரு ஆவி, அது ஒரு கிரியை, அதை அழிக்கணும்னா பொறுத்தன ஜெபந்தான். உபாகமம் 23:5 நடுவில் சொல்லியிருக்கிறார், நான் உன்மேல் பிரியமானபடியினால் உன்மேல் வைத்த சாபத்தை நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே மண்ணை கொண்டு வந்தாலோ வீடை தூக்கிட்டு வந்தாலோ விடுதலை கிடைக்காது. நீங்கள் என்ன செய்யணும்? அதனதன் காரியங்களுக்கு செய்யணும். ஏனென்று சொன்னால் ஆபேலை புதைத்த பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். ஆப்பிரிக்கா சபிக்கப்பட்டிருக்கும், சென்னை சபிக்கப்பட்டிருக்கும், நெல்லை சபிக்கப்பட்டிருக்கும், இத்தாலி சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலை, பூமி சபிக்கப்பட்டிருக்கும். பூமி என்பது சகல நாடுகள் அடங்கியது. சரியா? அந்த நாட்டில், எந்த நாட்டில் நீ வீடு கட்டணமாக இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுத்துட்டு வீடு கட்டணும். இல்லைன்னா நீ கட்டின வீடு சாபம், நீ குடியிருக்கிற வீடு சாபம். சாபத்தை கழுவலைன்னு என்ன ஆகும்? சாத்தானுடைய காற்று அங்கே வீசிக்கிட்டு தான் இருக்கும். எப்போ மரணம் வரும்னு சொல்ல முடியாது, எப்போ வியாதி வரும்னு சொல்ல முடியாது, எப்போ அழிவு வரும்னு சொல்ல முடியாது, எப்போ காவல்துறை வரும்னு சொல்ல முடியாது. எதங்களும் அகப்படக்கூடிய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணுறது மாத்திரமல்ல, நீங்கள் குடியிருக்கிற வீட்டையும் பரிசுத்தம் பண்ணுவது நல்லது. உற்சவ கையை தட்டலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி வீட்டை பரிசுத்தம் பண்ணுறேன்னு கேட்டால், இன்னைக்கு தான் காலையில் ஒரு சகோதரி ஒரு சிறு காணிக்கை ஜிபேயை பண்ணிவிட்டு, யாருன்னு தெரியல, நான் இன்னாருக்க மகள்னு சொன்னாங்க. அந்த அன்னார் என்னாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு காலத்தில் அவங்களுக்கு ஜூம் பண்ணியிருக்கலாம், கோவை மாவட்டத்தில் இருந்து. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நான் வீடு கட்ட போகிறேன், அதில் ஒரு சிறு காணிக்கை உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன், செக் பண்ணுங்கள், நான் இன்னார் மகள்னு. எல்லா ஊழியக்காரர்களும் அப்படி கிடைச்சதுக்கு சந்தோஷப்பட்டு ஜெபம் பண்ணுவாங்க. கிடைச்சி சோத்திரம் 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 சோத்திரம், வீடு கட்டி நல்லா இருன்னு சொல்லுவாங்க. நான் பிரமாணத்தின்படி தான் பேசுவேன். அதான் நிறைய பேருக்கு பிடிக்காது. நான் கேட்டேன், சிஸ்டர் எவ்வளோ கொடுத்தீங்க? ஏன்னா என் கர்த்தருக்கு நிறைய வாங்கி கொடுக்கணும் எனக்கு, இல்லையா? நிறைய சம்பாதிச்சு அவருக்கு நான் கொடுக்கணும். அப்போ தான் நிறைய புக் அடித்து நிறைய பேர் கொடுக்க முடியும். அது 1000 ரூபா அனுப்பியிருக்கிறேன். சிரிக்காதீங்க, ஒருவேளை அவங்க 1000 ரூபா தான் அவங்களுக்கு பெரிய தொகையாக இருக்கும். நான் அதெல்லாம் அற்பமாக என்ன இல்லை, ஆனால் நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். 1000 ரூபாய் எத்தனை புக் அடிக்க முடியும் சிஸ்டர்? திரும்ப கேட்குறேன்.
கேட்கும்போது தான் பதில் சொல்லணும். இங்கே ஊழியக்காரன் நான் தான், நீங்கள் இல்லை. நான் எப்போ கேள்வி கேட்குறேன்னா அப்போ பதில் சொல்லுங்கள். அப்போ சரி சிஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி, ஏன்னா நான் ஜிபேலாம் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டேன். நீங்கள் யார் என்ன போட்டாலும் பார்க்கவே மாட்டேன். எதாச்சியாக பார்த்தா தான் உண்டு. ஏன்னா அட்ரஸ் இருந்தால் புக்கை போடுவேன். அட்ரஸ் இல்லைன்னா 100 ரூபா போட்டாலும் நான் நன்றி சொல்ல மாட்டேன். 1 லட்சம் நீங்கள் காணிக்க போட்டாலும் நான் ஏனே கேட்க மாட்டேன். ஏன்னா கொடுக்குறது எனக்கு இல்லையே, அவரு தானே கொடுக்குறீங்க, அப்போ நன்றி அவர் தான் சொல்லட்டும் அப்படி சொல்லுவேன். அதனால் யார் என்ன தந்திருந்தாலும் நான் அதை பற்றி சந்தோஷப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். நான் பொறுப்பு வருது, கொஞ்சம் கூட புக் அடித்து கொஞ்சம் பேர்கிட்ட கொடுக்கணும், அந்த மாதிரி நான் நினைப்பேன். காணிக்கையை அனுப்பிட்டு, ஆண்டவரே இந்த பலியை நீர் அங்கீகரித்து வீடு கட்டுறதுக்கு துணையும் கிடகுமாக இருன்னு சொன்னார். சொன்னதை அப்படி ஜெபம் பண்ணேன். சொல்லிட்டு சொன்னேன், சிஸ்டர் என்ன எஸ்டிமேட்டில் வீடு போடுறீங்கன்னு கேட்டேன். சொன்னாங்க, எவ்வளோ ரூபாய் நீ வீடு கட்டுறியோ, இப்போ தான் பிரமாணம் பேசுது, என்னை இறக்கம் வைக்கல, ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். எவ்வளோ ரூபாய்க்கு வீடு கட்ட திட்டமிட்டிருக்கிறியோ அதனுடைய தசம பாகம் கர்த்தருக்குரியது, அதை கர்த்தருக்கு செலுத்தினா பூமி சாபம் மாறும், இல்லைன்னா பூமி சாபம் இருக்கும், வீடு கட்டி முடிக்கலாம். அதுக்கு பிறகு கட்டில் அழுதாலும் கவலைப்பட முடியாது. ஐயோ இந்த வீட்டில் 10 பைசா நிற்கலைன்னு சொன்னாலும் அவர் வருத்தப்பட மாட்டார். எந்த தொழிலும் வாய்க்கல வருத்தப்பட மாட்டார். இஎம்ஐ கட்ட முடியலை கவலையே பட மாட்டார். இது எல்லா ஜனங்களுக்கும் பொதுவாக சொல்கிறேன். நீயும் இஷ்டத்துக்கு பேங்க் லோன் வாங்குகிற, புரோக்கருக்கு இவ்வளோ கொடுக்க, மேனேஜருக்கு 2% கொடுக்குற, எனக்கு எத்தனை % தர? நீ வேதத்தை நீ பின்பற்றவில்லை. வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 12:17, உனக்கு உண்டாகிற எல்லாவற்றிலும் முதல் பலனும் தசம